நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிங்க. பாசிட்டிவாக நம்ம பேசுகிறோமான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறாரு, அவரை பார்க்க போகிறோம். என்ன சொல்லுவீங்க? சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார், இது பாசிட்டிவ். சார் உங்களுக்குலாம் ஒரு குறையும் வரக்கூடாது சார், இது நெகட்டிவ். இவ்வளோ தான். ஸோ ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது தான். ஒரு குறையும் அப்படின்னா அதனோட வினை குறை, நல்லா இருக்கணும்னா அதனோட வினை நல்லது. அந்த மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சுக்களை கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஆஃபீஸில் ஒரு 4 மணிக்கு மீட்டிங் இருக்குது. எப்படி நீங்கள் கன்வே பண்ணுவீங்க? ஆஃபீஸில் 4 மணிக்கு மீட்டிங் இருக்குது, யாரும் லேட் ஆகாமல் வாங்க, இது நெகட்டிவ். இதை எப்படி சொல்லலாம்? ஆஃபீஸில் 4 மணிக்கு மீட்டிங் இருக்குது, எல்லோரும் சரியாக வந்துடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம பேசுகிற அன்றாட வார்த்தைகளை பாசிட்டிவாக பேசுகிறோமா நெகட்டிவாக பேசுகிறோமா நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னாங்க, நல்ல வார்த்தைகள் நம்ம பேச பேச நல்லவர்கள், நல்ல செயல் செய்கிறவங்க நம்மளை நோக்கி வருவாங்க. அதனால் செயல்படுறதுனால நம்ம பொருளாதாரம் கட்டாயம் உயரும். செயல்படுத்தி பாருங்கள். இதுதான்